குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சண்டே அன்னைக்கு எங்கே ஷாப்பிங் போனோம், என்ன வாங்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போடுறேன். இந்த கட்டப்பை ஃபுல்லாக நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்கிறோம். இந்த பையனை வாங்கலை, இவன் அழகாக இருந்தானேன்னு ஒரு வீடியோ எடுத்தேன். இடையில இந்த சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் குழம்புலாம் எப்படி வந்ததுன்றதை கடைசியாக பாருங்கள். நாங்கள் வந்து அன்றைக்கி பெரம்பலூர் போனோங்களா, போயிட்டு ஒரு இடத்த கார் பார்க் பண்ணலான்னு கார் பார்க் பண்ண ரொம்ப தூரம் இடமே இல்லை. அப்புறம் ரொம்ப தூரம் கழிச்சு வந்து நிறுத்திட்டு தான் நாங்கள் ஷாப்பிங்காக கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நாங்கள் போன வழியிலே ரேணுகா இருந்தது. இதுதான் வந்து பெரம்பலூரில் டெக்ஸ்டைல் ஷாப்பில் கொஞ்சம் பெருசு, அங்கே எல்லா கலெக்ஷனும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன ஷாப்லலாம் முன்னாடி வந்து இந்த பேபிஸ் வச்சுருந்தாங்களா, அது ரொம்ப குட்டியாக ஒரு பேபி வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. இங்கே பாருங்களேன், அது ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுத்தேன். நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, அங்கே ஒரு போர்டு போட்டிருக்கு பாருங்கள் பிளாக் கலரில், அந்த கடைக்கு தான் நாங்கள் போனோம். அது என்ன கடை அப்படின்னா ஸ்லிப்பர் ஷாப் தான். ஸ்லிப்பரு, ஷூ இதெல்லாம் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய குழந்தைங்கள்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தாங்க. அங்கே கிளாஸ் இருந்தது போனோன்னு. அப்புறம் நிறைய ஸ்லிப்பர்ஸ் வெளியிலே மாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே கீழே விட மேலே நிறைய கலெக்ஷன் இருக்கும். பேகு, பெல்ட்டு. இது வந்து பெரம்பலூரில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஷூஸ்லாம் இருந்தது. இந்த ஷூஸ்லாம் கொஞ்சம் ஃபேடாக இருந்தது, ரொம்ப நல்லா இல்லை. அப்புறம் பேகு, ட்ராலி பேகு, அப்புறம் சோ மணி கலெக்ஷன், உள்ளுக்குள்ளார ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கேர்ள்ஸுக்கு இவ்வளோ இருக்குங்களா. அப்புறமா 100 ரூபி தான் இந்த சைடில் இருக்கிறதுலாம். பாய்ஸுக்கு ஒரு சின்ன ரேக் மட்டும்தான் இருந்துச்சு. அதை நான் வீடியோ கூட எடுக்கல, ஏன்னா நான் அதை வாங்க போல இல்லையா, அதனால். அப்புறம் நிலானிக்காக தான், நிலானிக்கு ஒரு ஷூ வாங்குறதுக்காக போயிட்டு நானும் ஒரு ஸ்லிப்பர், நிலானிக்கு ஒரு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் எங்கே போனோன்னா அன்லிமிட்டட். இதுவும் வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பு. இங்கே போயிட்டு கொஞ்சம் ஆக்சசரிஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கணுன்றதுனால அக்ஷயா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு 50% ஆஃபர்னு நிறைய பிஸ்கெட்ஸ் எல்லாம் எப்பயுமே அங்கே இருக்கும், அதை பெருசாக நாங்கள் வாங்குறதில்ல. அப்புறம் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சோப்பு, அப்புறம் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் மளிகை ஜாமான் இதெல்லாம் வாங்கிட்டு பில்லிங் பண்ணிவிட்டு, அப்புறம் அரிசி ஒரு மூட்டை எடுக்க வேண்டியது இருந்தது. அந்த மேன் வந்து ஒருத்தர் அதை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு காரில் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா இவங்க 2 பேரும் பில் போடாமே அந்த பிஸ்கெட்ஸை சாப்பிட்டு தான் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி காமிச்சான். இந்த இடையில இந்த சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் குழம்பு எங்கே வந்ததுன்னா, எங்களோட சின்ன நாத்தனார் வீட்டுக்கு போனோம். அதான் என்னென்னா, மார்னிங் எங்கள் வீட்டில் சமைச்சிருந்தோம், ஆனால் அவங்க எங்களுக்காக எடுத்து சமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி, அவங்க ரொம்ப பாசக்காரவங்க. அவங்க வந்து வராங்க பாருங்கள், அவங்க தான் வந்து தான் ஆகணுன்னதுனால, வர வழியில் இருக்கிறதுனால நாங்கள் அங்கேயும் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்புறமா வந்தோம். அப்புறம் அங்கே ஒரு டாய் இருந்தது. இதெல்லாம் வந்து 90s கிட் டாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்போ தான் இது அதிகமாக நிறைய எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் நிலானி இங்கே ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருச்சு. அது ஸ்கூலில் படிக்கிற பாப்பா. அந்த பாப்பாவோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு, அப்புறம் அவங்களோட தோட்டம் அங்கே போயிட்டு, அங்கே ஆடு மாடு நிறைய எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும், விளையாடுறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். சோளம்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க, எல்லாம் ஜாலியாக விளையாண்டுச்சு. அவங்க அத்தையோட பாசம் பெரிய பாசம், ரெண்டையும் கூட்டிகிட்டு போய் எல்லா ஆடு மாடு எல்லாத்தையும் காமிச்சிட்டு, அங்கேருந்து அவங்களுக்கும் விட்டுறதுக்கு மனசு இல்லை, இதுங்களுக்கும் அங்கேருந்து வரத்துக்கு மனசு இல்லை. இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் அங்கே பாருங்களேன், அந்த ஆட்டுக்குட்டி அழகாக வந்து அவங்க சொல்ல சொல்ல குடிக்குது பால். இல்லை சாமி, இல்லடி தங்கம் குடிங்க, உட்காந்து குடி செத்து போச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணி நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியில் பார்த்திங்கன்னா குன்னம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா வந்து ஜூஸ் குடிச்சிட்டு தான் போகணுன்னு ஒரே போராட்டம். அதனால் அங்கே ஒரு பையன் வந்து கரும்பு ஜூஸ் போடுவாங்க இல்லைங்களா, இனிமேல் சீசனில் நிறைய வழியிலலாம் இருக்கும்ல, அங்கே ஒரு இடத்துல அவர் வந்து நாங்கள் ஐஸ் போடாமல் ஜூஸ் போட்டாங்க. ஐஸ் போட்டு தான் கம்பல். சரி, அதுங்களுக்கு ஐஸ் போட்டு வாங்கிட்டு நாங்கள்